அந்த மனுஷன் தனக்கு நம்பர் வேணுங்கிறப்ப என்டிஏ கூட்டணி பக்கம் கூட திரும்பி பார்க்கல. பாட்டாளி மக்கள் கட்சியை கூப்பிடல, அமமுகவை கூப்பிடல, அதிமுகவை கூப்பிடல, பாஜகவை கூப்பிடல, இடதுசாரிகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் நாடி வந்திருக்காரு, காங்கிரஸையும். அப்ப அவர்கிட்ட ஒரு செக்யூலர் கான்செப்ட் இருக்கு பாருங்க, அதையே நீங்க என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாங்க. எங்க அந்த என்ன சொல்றாரு சிந்தனை செல்வன்? வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி அவர் ஆதரவு கேட்கிறாருன்றாங்க. இது வரைக்கும் திரும்ப வந்தாலும் சந்திச்சோட பேசுற விஜய் அப்புறம் என்ன அப்புறம் கொடுக்குறாங்க? அதான் இவங்க கேட்கறது என்னன்னா, இவங்களோட உங்களுக்கு அடிமானதுல அந்த மந்திரி சபை மந்திரி அந்த ஆர்வத்துக்காக அதுவும் இன்னும் வெளியே வரலையே. அப்படி அதுல தப்பு இல்ல, அது வேற விஷயம். வராது, அது ரகசியமா முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்படியா? கொடுக்க மாட்டாங்க கேக்குறேன். இல்ல அதெல்லாம் கொடுப்பாங்க. அவருக்கு யாரு இருக்கு ஆளு? அவருக்கு மந்திரி ஆகிறதுக்கு எவ்வளவு பேர்? ஒரு 35 பேர் மந்திரி ஆகணும். எங்க இருக்கிறாங்க ஆளு? அதுக்காண்டியாதான் வெளியே இருந்து வெளில இருந்து ஒரு ஆள் எடுக்கணும். அவர் வெளில இருந்து எம்எல்ஏ கூட எடுத்துருக்காரு. மந்திரியா இருக்கிறதுக்கு எடுத்துக்க மாட்டாரா? அதனால அதெல்லாம் ஒன்று போரும். நான் தமிழ்நாட்டோட சிந்தனைக்காக இதெல்லாம் சொல்றேன். நீங்க எல்லாம் ஓட்டு போட்டிருக்கீங்களே, சாதாரண ஏழை எளிய மக்கள், உங்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு ஆட்சியை நாடு கொடுக்க முடியும்ன்றது நீங்க யோசிச்சு பாருங்க. பட் மோசமானதா இருக்கும். ரெண்டாவது, அது நிலையா இருக்காது அப்படின்னு இப்பவும் பாத்தீங்கன்னா, அந்த ஒரு நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வரப்போது நாங்க இதுல பங்கேற்கல அப்படின்னு சொல்லிட்டு திமுக சாத்திருக்கிறோம். அப்ப அது நிறைவேறணும். ஆமா, இல்ல தொடரும், ஆட்சி தொடரும். அப்ப என்ன அர்த்தம்? 6 மாசத்துக்கு நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆமா, அதுக்கப்புறம் என்னுடைய மாநிலம் அதனுடைய உரிமை வந்துச்சுன்னா அப்பதான் நான் பேசுறோம் அப்படின்னு இருக்காரு. சோ அப்படிதான் அது போகுமே தவிர அது நிலைக்காது. ஆட்சி நிலைக்காது. நிலைச்சாலும் நல்லா இருக்காது. ஏன்னா இது ஒரு அரசியலே கிடையாது.